வெற்றி ஏன் தெரியுமா இதுவரைக்கும் தடுக்கப்பட்டு பாதியிலே நிறுத்தப்பட்டது? நீங்கள் வெற்றிக்கு அருகில் சென்ற நேரத்தில் ஏதோ ஒன்று தடையாக உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். நீங்களும் வாழ்க்கையில எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிட வேண்டும், 4 பேர் மதிக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் நீங்களும் போராடி கொண்டேதாங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் எதையாவது புதிய தொழில்கள் செய்தாலும் சரி, புதிய வேலைக்கு போனால் கூட அங்கே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பித்து அது உங்களுக்கு தடைகளாக மாறி வந்து விடுங்க. சில சமயங்கள் அது உங்களுடைய சூழ்நிலையாக மாறலாம். இன்னும் உங்களுடைய நேரம் என்பது இந்த ஒரு நேரத்துல சரியில்லாம இருக்குங்க. அதனால நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு நன்மைகளாக மாறாது. இருந்தாலும் நீங்கள் முயற்சிகளை கைவிடாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி கொண்டு போங்க. அது உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. சில சமயங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். இன்னும் சில சமயங்கள் மனிதர்களே உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. ஆதரவாக இருந்த மனிதர்கள் அனைவருமே எதிராக நின்று இருப்பாங்க. ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, இவர்களெல்லாம் நமக்கு ஆதரவாகத்தானே இருந்தாங்க, ஆனா இவர்கள் எப்படி நமக்கு எதிரியாக மாறினார்கள் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உண்மையில் உங்களுடைய வளர்ச்சி சிலருக்கு பயமாக இருந்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம நீங்க உழைத்து கொண்டே இருப்பீங்க. கடினமான உழைப்பு. மற்ற நபர்கள் யாரும் உங்களை போல உழைக்கவே முடியாது. இரவு நேரங்களில் தூக்கம் என்பது இருக்காது, பகலிலும் தூக்கம் என்பது இருக்காது. உடல் சோர்ந்து போகும்படி உங்களுடைய உழைப்பு கடினமாக இருக்கும். ஆனா அந்த உழைப்பை நீங்க எதற்காக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது அறியாமல் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பீங்க. எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதித்தாலும் அதை எப்படி நீங்க சேமித்து வைக்கணும், யாருக்கு செலவு பண்ண வேண்டும் என்பதுல உங்களுக்கு கவனம் என்பது இருக்காதுங்க. நீங்க 1,00,000 சம்பாதிக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு 50,000 தாங்க கொடுப்பீங்க. மீதி 50,000 உங்களுடைய செலவுக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவங்க கிடையாது. அது உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது. நீங்க ஆரம்பத்துல எல்லாரும் நீங்க செலவு பண்ணும்போது உங்களை பெருமையாக பேசுவாங்க, உங்களை தலையில தூக்கி வைத்து கொண்டாடுவாங்க. அதனால நீங்கள் அனைவருக்கும் வாரி வழங்கி கொண்டிருப்பீங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும், நம்ம செய்தது தவறுதான் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வருவாங்க. அதனால உங்களுடைய வளர்ச்சி சில பேரை பார்த்து பொறாமைப்படக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு நன்மைகளாக மாறி இருந்திருக்கும். கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே உங்களை தூக்கி, ஒரு சில மனிதர்கள் உங்களை தூக்கி விட்டுருப்பாங்க. இன்னும் சில மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம பொறாமைப்பட்ட நபர்கள் கூட நிச்சயமா இருக்கத்தாங்க செய்வாங்க. அதனால தான் உங்களுடைய பாதையில தடைகள் என்பது வந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்பொழுதுமே 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைத்து வாழக்கூடிய மனிதர்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் கூட இருக்கக்கூடிய மனிதர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. ஆனா அது தற்காலிகமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நிரந்தரமாக அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போவது கிடையாதுங்க. உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதே ஒரு நேரத்துல நன்மைகளையும் தேடி கொடுத்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படையான எதிரிகள் என்பவர்கள் யாருமே கிடையாது. கூட இருந்து கொண்டே உங்களுக்கு குழிப்பறித்த நண்பர்கள் தாங்க அதிகமாக இருப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தவங்க அமைதியாக உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா கூட இருந்து கொண்டே நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அறிந்து கொண்டு உங்களுக்கு எதிரியாக மாறிய நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. ஆனா நீங்க முன்னே நல்லவனாகத்தாங்க நடித்து கொண்டிருப்பாங்க. உங்களுடைய முன்னால் அனைவருமே கெட்ட மனிதர்கள் கூட நல்ல ஒரு மனிதர்களாக மாறி இருப்பாங்க. அந்த ஒரு நடிப்பை உங்கள் முன்னாடி போட்டு கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனா பின்னால் உங்களை கீழே இழுத்து விடணும் என்கிற ஒரு எண்ணமானது இருக்கும். இந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகமாக ஆகுங்க. உங்களுடைய வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள இன்னும் நாட்களும் ஆண்டுகளும் நிச்சயமாக ஆகுங்க. உங்களுடைய நல்ல மனது உங்களை எப்படி தெரியுமா பாதித்தது? நீங்கள் எல்லாரையும் முழுமையாக நம்பக்கூடிய மனிதர்கள், யாருக்கும் கெட்டது நினைக்காமல் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதே ஒரு நல்ல மனசு தாங்க உங்களை பல முறை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் இல்லை என்று சொல்ல தெரியாததால் மற்றவங்க அதை பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. யாராவது ஏதாவது கேட்டார்கள் என்றால் உடனே நீங்க இல்லை என்றாலும் யாரிடமாவது வாங்கி கொடுப்பீங்க. அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் செய்து கொடுப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளாகத்தாங்க இருக்கும். போக போக நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களையே இது நிச்சயமா கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்பிக்கை என்பது உண்டாகும். அதே போல தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே சில மாற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பீங்க. நீங்க முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில
நீங்க டவுட் பண்ணிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் தன்னம்பிக்கையாக மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்க உங்களையே சந்தேகித்திருப்பீங்க. இந்த ஒரு வேலையை என்னால செய்ய முடியுமா? இந்த ஒரு வேலை எனக்கு சரியான ஒரு வேலைதானா என்று உங்களுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். அது அனைத்துமே இனிமே மாற ஆரம்பிக்கும். இப்போது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாக எல்லாருமே மாறி விடுவாங்க. மாறி விடுவது மட்டும் கிடையாதுங்க. இனிமே நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். அதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. எவ்வளவுதான் தோல்வி அடைந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காம ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் மாறும் என்று மனதிற்குள் ஒரு தன்னம்பிக்கையை வைத்து நீங்கள் அதில் எப்படியாவது நிலைத்து நின்று பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் உறுதியானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க பேசும் பொழுது எந்த ஒரு வார்த்தைகளை விட்டாலும் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கவனமாக விட வேண்டும். முடிந்த அளவுக்கு மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உயர்ந்து வரும் பொழுது பேச்சுவார்த்தைகளையும் சில பழக்கங்களையும் சரியான முறையில் வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களுக்கு பிற்காலத்தில் மரியாதை என்பது கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் இனிமேல் தெளிவானது பிறக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தன்னம்பிக்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு எடுத்து செல்லவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எப்படி பயணிக்க வேண்டும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு ரசித்து எப்படி வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்து பாருங்க. நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. இனி நீங்க யாராலும் தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை தடுத்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. சூழ்நிலையும் உங்களுக்கு எதிரியாகவே இதுவரைக்கும் மாறி இருந்திருக்கும். எது செய்தாலும் அதில் ஏதாவது தடங்கல்கள், யார் மூலமாவது எதையாவது எதிரிகள் வந்து நிற்பது போன்ற எல்லா விதமான தடங்கல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. ஆனா இப்போது நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி இருப்பீங்க. மனதிற்குள்ள எந்த விதமான பயமும் இல்லாமல் இனிமே தைரியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. யாருடைய வார்த்தையும் யாருடைய தடையும் உங்களை பாதிக்காது. யாராவது ஏதாவது தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினாலும் வார்த்தைகளால் உங்களை கோபப்படுத்தினாலும் நீங்கள் உடனே கோபப்படக்கூடாது. அவர்களிடம் ஒரு வார்த்தை பேசினாலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு நீங்க பேச வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இறுதி வரைக்கும் சோறு போட போவது கிடையாது. உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில உதவ போவதும் கிடையாது. வெறும் பேச்சு மட்டும்தாங்க பேசிக் கொண்டு இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு நீங்க போராடுங்க. போராடி பார்த்தால் முழுமையான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க உங்களுடைய பாதையை தானாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பாதை எந்த ஒரு பாதையில செல்லணும், அவசரம் இல்லாமல் உங்களுடைய முடிவுகளை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்டம் இப்போது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் பலமுறை எனக்கு லக் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுக்கான ஒரு நேரமானது வந்துவிட்டது. அந்த ஒரு நேரம் உங்களையே தேடி வரவும் செய்யுங்க. சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி செய்ததை விட கூடுதலான பலன்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களையே அது மிக பெரிய அளவுக்கு மாற்றியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்ததா இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அது உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு போகவும் செய்யுங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில பல பாடங்களுக்கு நிச்சயமாக உதவியாக மாறும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை தூக்கி விட்டுருப்பாங்க. இன்னும் சில மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம பொறாமைப்பட்ட நபர்கள் கூட நிச்சயமா இருக்கத்தாங்க செய்வாங்க. அதனால தான் உங்களுடைய பாதையில தடைகள் என்பது வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்பொழுதுமே 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைத்து வாழக்கூடிய மனிதர்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் கூட இருக்கக்கூடிய மனிதர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. ஆனா அது தற்காலிகமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நிரந்தரமாக அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போவது கிடையாதுங்க. உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதே ஒரு நேரத்துல நன்மைகளையும் தேடி கொடுத்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படையான எதிரிகள் என்பவர்கள் யாருமே கிடையாது. கூட இருந்து கொண்டே உங்களுக்கு குழிப்பறித்த நண்பர்கள் தாங்க அதிகமாக இருப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தவங்க அமைதியாக உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா கூட இருந்து கொண்டே நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அறிந்து கொண்டு உங்களுக்கு எதிரியாக மாறிய நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. ஆனா நீங்க முன்னே நல்லவனாகத்தாங்க நடித்து கொண்டிருப்பாங்க. உங்களுடைய முன்னால் அனைவருமே கெட்ட மனிதர்கள் கூட நல்ல ஒரு மனிதர்களாக மாறி இருப்பாங்க.
அந்த ஒரு நடிப்பை உங்கள் முன்னாடி போட்டுக்கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனா பின்னால் உங்களை கீழே இழுத்து விடணும் என்கிற ஒரு எண்ணமானது இருக்கும். இந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகமாக ஆகுங்க. உங்களுடைய வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள இன்னும் நாட்களும் ஆண்டுகளும் நிச்சயமாக ஆகுங்க. உங்களுடைய நல்ல மனது உங்களை எப்படி தெரியுமா பாதித்தது? நீங்கள் எல்லாரையும் முழுமையாக நம்பக்கூடிய மனிதர்கள், யாருக்கும் கெட்டது நினைக்காமல் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதே ஒரு நல்ல மனசு தாங்க உங்களை பல முறை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் இல்லை என்று சொல்ல தெரியாததால் மற்றவங்க அதை பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. யாராவது ஏதாவது கேட்டார்கள் என்றால் உடனே நீங்க இல்லை என்றாலும் யாரிடமாவது வாங்கி கொடுப்பீங்க. அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் செய்து கொடுப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளாகத்தாங்க இருக்கும். போக போக நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களையே இது நிச்சயமா கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்பிக்கை என்பது உண்டாகும். அதே போல தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே சில மாற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பீங்க. நீங்க முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க டவுட் பண்ணிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் தன்னம்பிக்கையாக மாறிவிடும். இதுவரைக்கும் நீங்க உங்களையே சந்தேகித்திருப்பீங்க. இந்த ஒரு வேலையை என்னால் செய்ய முடியுமா? இந்த ஒரு வேலை எனக்கு சரியான ஒரு வேலை தானே என்று உங்களுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். அது அனைத்துமே இனிமே மாற ஆரம்பிக்கும். இப்போது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாக எல்லாருமே மாறிவிடுவாங்க. மாறிவிடுவது மட்டும் கிடையாதுங்க. இனிமே நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். அதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. எவ்வளவுதான் தோல்வி அடைந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காம ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் மாறும் என்று மனதிற்குள் ஒரு தன்னம்பிக்கையை வைத்து நீங்கள் அதில் எப்படியாவது நிலைத்து நின்று பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் உறுதியானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க பேசும் பொழுது எந்த ஒரு வார்த்தைகளை விட்டாலும் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கவனமாக விட வேண்டும். முடிந்த அளவுக்கு மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உயர்ந்து வரும் பொழுது பேச்சுவார்த்தைகளையும் சில பழக்கங்களையும் சரியான முறையில் வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களுக்கு பிற்காலத்தில் மரியாதை என்பது கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் இனிமேல் தெளிவானது பிறக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தன்னம்பிக்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு எடுத்து செல்லவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எப்படி பயணிக்க வேண்டும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு ரசித்து எப்படி வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்து பாருங்க. நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. இனி நீங்க யாராலும் தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை தடுத்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. சூழ்நிலையும் உங்களுக்கு எதிரியாகவே இதுவரைக்கும் மாறி இருந்திருக்கும். எது செய்தாலும் அதில் ஏதாவது தடங்கல்கள், யார் மூலமாவது எதையாவது எதிரிகள் வந்து நிற்பது போன்ற எல்லா விதமான தடங்கல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. ஆனா இப்போது நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி இருப்பீங்க. மனதிற்குள்ள எந்த விதமான பயமும் இல்லாமல் இனிமே தைரியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. யாருடைய வார்த்தையும் யாருடைய தடையும் உங்களை பாதிக்காது. யாராவது ஏதாவது தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினாலும் வார்த்தைகளால் உங்களை கோபப்படுத்தினாலும் நீங்கள் உடனே கோபப்படக்கூடாது. அவர்களிடம் ஒரு வார்த்தை பேசினாலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு நீங்க பேச வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு இறுதி வரைக்கும் சோறு போட போவது கிடையாது. உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில உதவ போவதும் கிடையாது. வெறும் பேச்சு மட்டும்தாங்க பேசிக் கொண்டு இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு நீங்க போராடுங்க. போராடி பார்த்தால் முழுமையான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க உங்களுடைய பாதையை தானாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பாதை எந்த ஒரு பாதையில செல்லணும், அவசரம் இல்லாமல் உங்களுடைய முடிவுகளை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்டம் இப்போது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் பலமுறை எனக்கு லக் இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுக்கான ஒரு நேரமானது வந்துவிட்டது. அந்த ஒரு நேரம் உங்களையே தேடி வரவும் செய்யுங்க. சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி செய்ததை விட கூடுதலான பலன்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களையே அது மிக பெரிய அளவுக்கு மாற்றியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்ததா இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அது உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு போகவும் செய்யுங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில பல பாடங்களுக்கு நிச்சயமாக உதவியாக மாறும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.